வணக்கங்க. சூலூர் ஜிகே அஸ்ட்ரோ சேனல் மூலியமாக இன்னைக்கு பிருகுநந்தி நாடியினுடைய கிரக சேர்க்கைக்கு எப்படியெல்லாம் பலன்கள் பார்க்கலாம், பாவங்களை கனெக்ட் பண்ணி எப்படியெல்லாம் பலன்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 54 வயசு ஆச்சு, அவருக்கு 53 வயசு முடிய போகுது. இவருக்கு சனி திசை 2001 2020 வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. இவருக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மேச ராசியில் சனி, அதுக்கப்புறம் சூரியன் அங்கே இருப்பார். இவர் ரிஷப லக்னம். இப்போ இந்த சனியினுடைய காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, சனிக்கு சூரியனுடைய பர்சன்டேஜ் 64, அதுக்கப்புறம் குருவோட சேர்க்கை. ஃபஸ்ட்டு சனி சூரியனை தொடுது 64%, அதுக்கப்புறம் குருவை தொடுது 10%. குரு வக்கரமாக இருக்கார். அதுக்கடுத்தது கேதோட தொடர்பு வருது, அது ஒரு 6%. அதுக்கப்புறம் புதனுடைய தொடர்பு வருது 5%. இப்போ எப்பவுமே ஒரு 40லேருந்து 99 வரைக்கும் ஒரு கிரகம் பர்சன்டேஜாக நெருங்கி இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்துக்கான பலன்கள் அதிகமாக இருக்கும். பிருகுநந்தி நாடியில் நம்ம வெறும் கிரக சேர்க்கை மட்டும் எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த கிரகம் நெருங்கி இருக்கும் பொழுது தன்னுடைய ஆற்றலை அதிகமாகவும், தூரமாக இருக்கும் பொழுது தன்னுடைய காரகத்துவங்களை, ஆதிபத்தியத்தின் சம்பந்தப்பட்ட பலன்களை கம்மியாகவும் தருது அப்படிங்கிறது நம்ம நிறைய பாடங்களில் நடத்தியிருக்கோம். இப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா தொழில்காரகன் அப்படிங்கிற சனியும், ரிஷபலக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும், லக்னத்துக்கு 11ஆம் பாவம் பிளாஸ்டரிஸ் பிரகாரம் 11ஆம் பாவத்தில் இருந்து 64% நெருங்கிய டிகிரியில் சூரியனை தொடர்பு கொள்கிறார். அப்போ இவருக்கு 2001 2020 வரைக்கும் நடந்த சனி திசை, இந்த சூரியன் 4ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால இவர் டெக்ஸ்டைல் சார்ந்த உற்பத்தி தொழிலையும், அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழிலையும் மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை இந்த கிரக சேர்க்கை கொடுக்குது. அப்போ அந்த தொழிலில் போய் 4ஆம் பாவம் உற்பத்தி அப்படிங்கிற காரகத்துவம் சனி சூரியன் சம்மந்தப்பட்டது, அந்த அவருடைய பாவாதிபதி அங்கே இணைகிறதுனால இவர் ஒரு டெக்ஸ்டைல் ரிலேட்டடான ஒரு உற்பத்தி சம்மந்தப்பட்ட லைனில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறாரு. ஒரு பெரிய மோனோபொலியாக வராரு. பல ஆயிரம் கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க. லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ரெண்டுமே சரராசியில் இருக்கிறதுனால மேசத்தில் சனி சூரியனுடைய சேர்க்கை. அப்போ சரராசியில் சனி சூரியன் நெருங்கிய தொடர்பு, அது லக்னத்துக்கு 11ஆவது பாவம், காலபுருஷனுக்கு 1. அப்போ தன்னுடைய சுய முயற்சியில் மிகப்பெரிய வெற்றிகளை, ஒரு பரிணாமத்திலேருந்து இன்னொரு பரிணாமத்துக்கு பல வளர்ச்சிகளை அந்த துறை அவருக்கு கொடுக்குது. அந்த சனி திசை 19 வருட காலங்களும் கொடுக்குது. அப்போ எப்பெல்லாம் டிரான்சிட் சனிக்கு கோணங்களில் கேதுகள் வரும் பொழுது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கு, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்லோ ஆகிருக்கு, ஆனால் எதுவுமே பாதிக்கலை. இப்போ இந்த இடத்துல நம்ம யோசிப்போம், சார் இந்த சனி சூரியன் அடுத்தது குருவோட காம்பினேஷன், அவர் 10 டிகிரியில் வக்கரமாக இருக்கார். அப்போ சனி சூரியன் குரு காம்பினேஷன், அதுக்கடுத்தது கேது வருதுல்ல சார், அது ஏதாவது பாதிக்கணும் இல்லை அப்படின்னா, அது ஒரு கேது சனி கேதுவுக்கான எஃபெக்ட் அங்கே பெருசாக இல்லை. ஏன்னா சனி இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் கேது இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் இடைவெளி கிட்டத்தட்ட 27 டிகிரி தள்ளி இருக்கார். இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இதில் பர்சன்டேஜும் பார்ப்பீங்க, கிராஃப் மூலியமாகவும் இந்த சனிக்கும் கேதுக்கு இருக்கக்கூடிய வேரியேஷனை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால இந்த கேதுனுடைய தாக்கங்கள் இந்த ஜாதகருக்கு வரலை. இதே மாதிரி தான் தனிப்பட்ட முறையில் சனி கேது அப்படின்னு நிறைய ஆரோஸ்கோப்பில் இணைவை பார்ப்பீங்க. அந்த இணைவுகள் க்ளோஸ் கன்ஜக்ஷன், கிட்டத்தட்ட சனி இருக்கிற டிகிரிக்கும் அந்த கேது இருக்கிற டிகிரிக்கும் 5 டிகிரியோ 10 டிகிரியோ 15 டிகிரியோ வித்தியாசம் இருக்கிற வரைக்கும் கேது சனி கேதுக்கான பலன்கள் அதிகமாகவும், ஒரு 20 டிகிரி தள்ளி இருக்குது அப்படின்னா சனி கேதுக்கான இணைவுகளுக்கான பலன் கம்மியாகவும், ஒரு 25 டிகிரி 26 டிகிரி 27 28 ரொம்ப தள்ளி போயிடுறாங்க அப்படின்னா அந்த இணைவுகளுக்கான பலன்கள் சனிக்கேதுக்கான தன்மைகள் இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதையும், அந்த இணைவுகள்னால பெரிய பாதிப்புகள் அவங்க அடைய மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதிலிருந்து பார்க்குறோம்.
அப்போ நாடியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு கிரகம் க்ளோஸாக இருக்கா, கிரக காம்பினேஷனில் க்ளோஸாக இருக்கா, தூரமாக இருக்கான்னு மெயின் பார்க்கணும். அதே மாதிரி 12 பாவங்களில் கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த கிரகம் க்ளோஸாக இருக்கா அல்லது தூரமாக இருக்கா அப்படின்னு நம்ம பர்சன்டேஜ் முறையில் பார்க்கணும். ஒரு கிரக திசாபுத்திகள் நடத்தும் பொழுது அந்த திசாபுத்தி தொடர்பு கொண்ட கோள்கள் நம்ம க்ளோஸ் கன்ஜங்ஷன் இருக்கா, லாங் கன்ஜங்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம இப்போ ஆண்ட்ராய்டில் ஒரு மொபைல் பண்ணியிருக்கோம். சூலூர் ஜிகே ஆஸ்ட்ரோ நம்ம நிறுவனம் ஆண்ட்ராய்டில் ஒரு மொபைல் பண்ணியிருக்கோம். அதில் பர்சன்டேஜ் வந்து எந்த அளவுக்கு துல்லியமாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு துல்லியமாக கொடுத்துருக்கோம். அது பாவங்களுக்கும் நீங்கள் பர்சன்டேஜ் பார்த்துக்கலாம், கிரகங்களுக்கும் பர்சன்டேஜ் பார்த்துக்கலாம், டிரான்சிட்டுக்கும் நம்ம பர்சன்டேஜ் பார்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, டிரான்சிட்டுக்கும் கோச்சாரா கிரகத்துக்கு பிறந்த கால கிரகங்களில் எவ்வளவு தொடர்புகள், எந்தெந்த கிரகங்களை தொடர்பு கொள்ளுது, எந்தெந்த பர்சன்டேஜில் தொடர்பு கொள்ளுது நம்ம கொடுத்துருக்கோம். இது ஜோதிடர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடிய இது ஒரு ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேரு. இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் 10/4/2025 அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்கிறோம். ஜோதிடம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஜோதிடத்து மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க இந்த வகுப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் சேர விருப்பம் இருக்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.